ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபில்லட் அப்படின்னா என்ன, சாம்பர் அப்படின்னா என்ன, ஃபில்லட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சாம்பரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஸாக அனலைசிங் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நான் இங்கே ஒரு மாடல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாடல் உங்களுக்கு நான் உடுமையில் வெங்கட் பிவின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே என்னோட கிளாஸஸில் உங்களுக்கு ஃபோல்டராக தனியாக கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஏதாவது ஒரு கேட் சாஃப்ட்வேர்ல ரஃபா வரைஞ்சி டிராயிங்க அதுக்கடுத்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துங்க. என்னன்னா முடிஞ்சதுனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, அனலைசிங் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோம் டேப்ல உங்களுக்கு அனலைசிங் அப்படிங்கிற ஒரு குரூப்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தான் இதுல உள்ள அனலைசிங் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது. ஃபர்ஸ்ட் அனலைஸ் என்டிட்டி, அனலைஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும், ஒரு அனலைஸ் என்டிட்டி, அனலைஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு லைன் என்டிட்டிஸ்னாலே உங்களுக்கு லைன் அப்படிங்கிறது தெரியும். நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இங்க இந்த லைனு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஐ மீன் எவ்வளவு லென்த்ல இருக்கு, எவ்வளவு இந்த ஆரிஜின்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்றதுக்கு பேர் தான் அனலைசிங். சிம்பிளா அனலைசிங் மீன்ஸ் இங்க மெஷர்மெண்ட் தான். அப்ப எப்படி செக் பண்ணணும்? ஹோம் டேப்ல இங்க அனலைஸ் என்டிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை தொட்டுங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. இது செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கேட்கும் செலக்ட் என்டிட்டிஸ் டு அனலைஸ். எதை நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. இப்ப நம்ம இந்த லைனை தான் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, அப்ப அதை கிளிக் பண்ணீங்கனாலே ஒரு பாப் ஒன்று ஓப்பன் ஆயிடும். இந்த பாப்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே எடிட்டபிள்னு அர்த்தம். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குன்னா இதுல உள்ள வேல்யூஸ்லாம் நம்மளால எடிட் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் என்ன இந்த பாக்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த பாக்ஸ்ல இருக்கு என்ன அப்படின்னா, இது வந்து XY பொசிஷன், அதாவது இந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் பாயிண்ட். அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட். அப்ப இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து எக்ஸ்ல 13.97 தள்ளியும், ஒய்ல 8.23 தள்ளியும், Z 0லயும் இருக்கு. அதே மாதிரி இந்த ரெட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்ல 40 பாயிண்ட்டும், ஒய்ல இந்த மாதிரி 11.13யும், Z 0லயும் தள்ளி இருக்கு. அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு. ஓகேவா. அதுக்கடுத்து இது இருக்கு இல்லையா, +1 இங்க +2 இருக்கு. இது என்னன்னா இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் நம்ம சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். இந்த +1 கொடுத்தோம்னா இந்த கிரீன் கலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் நம்ம எங்க வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே +2 நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரெட் கலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நான் எங்க வேணுமோ சேஞ்ச் பண்ணி நான் மாத்திக்கலாம். ஓகேவா. அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னா ஆங்கிள். இப்ப நான் வந்து இதை ஒரு ஹரிசாண்டலா வரைஞ்சிருக்கேன்னா 0 டிகிரில இருக்கு. இன்கேஸ் நான் இதை வந்து ஒரு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா இது 352 டிகிரி ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து 3 டைமென்ஷன்ல அதோட லென்த் எவ்வளோ, 2 டைமென்ஷன்ல எவ்வளவு லென்த். இது வெறும் லைனுங்கிறதுனால 2D அண்ட் 3 டைமென்ஷன்ல சேம் லென்த் தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 33.123 இருக்கு. இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 13 வேணும்னா கூட 13 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லோங்கிறது எடிட்டபிள். அதுதான் நான் சொல்றேன் ஸ்டார்டிங்லயே, எல்லோ கலர்ல இருந்தா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இதை நான் போய் 14 கொடுத்தோன்னா எனக்கு சேஞ்ச் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா இங்க எடிட் பண்ண முடியாதுங்கிறது தான் இது. இது என்ன அப்படின்னா ΔX ΔY ΔZனா இந்த லைனே எக்ஸ்ல எவ்வளவு இருக்கு, ஓகேவா, ஒய்ல எவ்வளவு இருக்கு, ஜெட்ல எவ்வளவு இருக்குங்கிறத இந்த லைனை பொறுத்து மட்டும், இந்த கோஆர்டினேட் இது எல்லாமே கோஆர்டினேட்டோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்போம். இது வந்து இந்த லைனுக்காகவே கொடுத்துருக்கோம், ΔX ΔY ΔZங்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா லெவல். இது என்ன லெவல்ல ஆக்டிவ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க லெவல்ஸ் விண்டோ இருக்கு இல்லையா, இந்த லெவல்ஸ் விண்டோ பாத்தீங்கன்னா 6th லெவல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க 6th லெவல்ல இதை காமிக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கலர், ஃபர்ஸ்ட் கலர், அதாவது இந்த RGB கலர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இந்த ப்ளூ கலர் நம்ம எது வரைஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல தான் உங்களுக்கு காட்டுறது தெரியலையா. அப்ப என்ன கலர்ல அது ஒரு டிராயிங் இருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லோ காட்டுது, செலக்ட் பண்ணல அப்படின்னா ப்ளூ கலர் தான் காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட் இது ஸ்டைல். என்னமா ஸ்டைல்ல அந்த லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்றோம்னா பாத்தீங்களா, டாட்டடா வேணும்னா டாட்டடா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்டைல்ல உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம் இங்க இருந்தே. அதே மாதிரி வித்து எந்த மாதிரி டார்க்ல நமக்கு வேணும்னாலும் நம்ம இங்க இருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது கிரீன் டிக் ஓகே, சிம்பிளா ஓகே கொடுத்தோம்னா இதோட ப்ரெஷர் நம்ம பார்த்தாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இது கேன்சல். அதே இதுவும் சேம் தான். இங்க அப்படியே இந்த கமெண்ட் விட்டு வெளியே வராது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் விண்டோ. இது எல்லாத்துலயுமே இருக்கும். நீங்க எந்த கமெண்ட் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் எடுக்கிறீங்க. இப்ப இந்த பாக்ஸ்ல இந்த லைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்ல எனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த பாக்ஸோட டீட்டெயிலா இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் கேம்லயே.
இதுல பேராமீட்டர்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்லயுமே என்னென்ன இருக்கு. பேராமீட்டர்ஸ் மீன் அந்த பாக்ஸ்ல இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பேராமீட்டர்ஸ் தான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன, செகண்ட் பாக்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. XYனா என்ன, Z என்ன, ஆங்கிள்னா என்ன, 3D லென்த்லாம் என்ன, 2D லென்த்லாம் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா. அது இந்த இருக்கு இல்லையா, 3D லென்த் 2D லென்த் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெல்ப் கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் அனலைசிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது அனலைஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அனலைஸ் டிஸ்டன்ஸ். இது என்னன்னா சேம் அனலைஸ் மெத்தட் தான். இந்த அனலைஸ் மெத்தடுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இதுல நீங்க வந்து இதோட லைன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பார்த்துக்கலாம். அனலைஸ் பண்ணி அனலைஸ் என்டிட்டி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 27.117. இதே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும், மிச்சம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். அனலைஸ் டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அதோட லென்த் வந்துடும் 27.117. இந்த மாதிரி அனலைஸ் நம்ம பண்ணி எடுத்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் ஆங்கிள் இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த மாடல் வேணும். நான் வந்து என்னோட அந்த மாடலை டேர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு மாடல் எடுத்துட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது 3D மாடல்ல இந்த இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மாடல் சாலிட் மாடல்ல நமக்கு வந்து ரேடியஸ் டயாமீட்டர் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அப்ப நம்ம வந்து டைனமிக் அனலைசிங் யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் அனலைசிங் பாத்தீங்கன்னா இதை எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இதுல எங்க நீங்க போய் வைக்கிறீங்களோ, இப்ப நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வச்சுட்டு மவுஸ் வந்து மூவ் பண்ணக்கூடாது. மவுஸை மூவ் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு மாறிடும். ஓகேவா. மவுஸை மூவ் பண்ணக்கூடாது. எங்க வேணுமோ நம்ம அங்க வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். இப்ப அது வந்து எவ்வளவு இருக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ல நம்ம வச்ச பாயிண்ட் எக்ஸ்ல எவ்வளவு தள்ளி இருக்கு, ஒய்ல எவ்வளவு தள்ளி இருக்கு, ஜெட்ல எவ்வளவு தள்ளி இருக்கு, ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, ரேடியஸ் எவ்வளவு இருக்கு, அந்த ரேடியஸ் அதோட டயாமீட்டர் என்ன, என்ன கரண்ட் கலர் கிரீன் கலர் இருக்கு இல்லையா, கிரீன் கலர் எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறது RGB கலர்ஸோட பொசிஷனிங் இங்க காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆரோ ஸ்கேல். இது என்ன அப்படின்னா அந்த ஆரோ ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஆரோ மாதிரி கிரீன் கலர் அது வந்து எவ்வளவு பெருசா வேணும் எவ்வளவு சின்னதா வேணுங்கிறது இதுல நம்ம கொடுத்துக்கலாம். இதுல நான் 2 கொடுத்தேன்னா ஆரோ லென்த் பெருசாகும். அதே நான் 0.5 கொடுத்தேன்னா ஷார்ட் ஆகும். 1 கொடுத்தேன்னா மீடியமான சைஸ்ல நம்ம காட்டிடும். ஓகேவா. இது டைனமிக் அனலைசிங். இது மூலயமா நம்ம வந்து ரேடியஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணலாம் இல்ல, இந்த சர்க்கிளோட எனக்கு ரேடியஸ் டயாமீட்டர் வேணும் அப்படின்னா கூட அந்த ஃபேஸை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். டயாமீட்டர் வந்துட்டா அங்க பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் போட்டு டயாமீட்டர் இருக்கிறது இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் வந்துடும், மேல ரேடியஸ் வந்துடும். அதே மாதிரி ஆங்கிள் வேணும்னா நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சாம்பர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை நான் மெஷர் பண்றேன் அப்படின்னாலும் இந்த சாம்பர் பாத்தீங்கன்னா 45 டிகிரி. இந்த மாதிரி நம்ம டைனமிக் வச்சு எதை வேணாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த டைனமிக் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்லேயே கீழே செகண்ட் ஒன்று இருக்கும், பொசிஷன். இது என்ன அப்படின்னா நீங்க டைனமிக்ல வந்து நான் சொன்ன எதையாவது செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிட்டு மவுஸ் அவுத்து நீங்க நகர்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. பொசிஷன் மீன்ஸ் என்னன்னா நீங்க எதை வேணுமோ செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து எந்த பொசிஷன் நம்ம செக் பண்றோமோ ஒரு லைனோட பாயிண்ட்ல இப்ப கிளிக் பண்றோம் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்றோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டோம்னா அதோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் அது XYல எவ்வளவு பொசிஷன் ஆயிருக்குங்கிறத நம்ம காட்டி கொடுத்துரும். ஓகேவா. இதுதான் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இங்கே பாத்தீங்கன்னா சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு சாலிட் மெட்டீரியல், இப்ப இதுதான் சாலிட் இருக்கு இல்லையா, இந்த சாலிட்ல வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட மாஸ் என்னங்கிறத நம்ம இதுல வச்சு கண்டுபிடிச்சலாம். எப்படி அப்படின்னா சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துங்க. எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சாலிடா இருக்க இதே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டு அதோட மாஸ் எவ்வளவு இருக்கு யூனிட்ல வந்திருக்கும். இங்க மில்லிமீட்டர் பாத்தீங்கன்னா யூனிட்ல இருக்கிறனா யூனிட்ல இருக்கும், இன்ச்சஸ்ல வச்சுன்னா இன்ச்சஸ்ல காட்டி கொடுப்போம். யூனிட்ல நம்ம வச்சிருக்கனால யூனிட்ல காட்டுறோம் அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு. இதை நீங்க மில்லிமீட்டர்ல இருக்கீங்க, இதை நீங்க மெட்ரிக்கா கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட வெயிட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இதோட வால்யூம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். டென்சிட்டி எல்லாத்தையும் நம்ம டென்சிட்டி நம்ம எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். வெட்டியில பொறுத்து சேஞ்ச் ஆகுங்கிறதுனால இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணுமோ. உங்களுக்கு எவ்வளவு டென்சிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாஸோட வேல்யூ வால்யூம்லாம் மாறும். இவ்வளவுதாங்க அனலைசிங். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க ஒரு ப்ரோக்ராமர் ஆகிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் ரெண்டு இருக்கு இல்லையா, டிராஃப்டிங் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கர்வேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க இப்ப அதை ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆங்கிள்னா என்னன்னு பாத்துருவோம். ஆங்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு லைனோட ஆங்கிள் நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா, இப்ப இந்த ரெண்டு லைனுக்கு ஆங்கிள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம் இல்லையா, இதுதான் ஆங்கிள்.
ஆங்கிளை வந்து வைக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம ஆங்கிள் வைக்கணும்னா கண்டிப்பாக இங்கே 3Dல வச்சிருக்கணும். இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா வச்சு இந்த லைனும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதோட ஆங்கிள் காமிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் லைன் எவ்வளோ டில்ட் ஆயிருக்கு, செகண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிற ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிச்சிடும். இதை 2 லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 பாயிண்ட் வச்சிங்கன்னா 3 லைனுக்குமே யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இது ஆங்கிள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்து வந்து கர்வேச்சர். கர்வேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லைன் ஒரு டிராயிங் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராமிங்ல எனக்கு எந்த மாதிரி வேணும். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமிங் பண்றேன்னா அந்த ப்ரோக்ராமிங்ல எனக்கு இதோட ரேடியஸ் வேணும். இந்த ரேடியஸ்ல நம்ம வந்து பால் கட்டர் தான் அவுட் பண்றோம். அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரி பால் கட்டர் நம்ம சூஸ் பண்ணுங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் வரும். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அனலைசிங் டேப்ல உங்களோட செக் சாலிட்ல லாஸ்டா பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் இருக்கும். இதை சூஸ் பண்ணிட்டு இதுல நீங்க வந்து உங்களுக்கு மினிமம் பால் கட்டர் ரேடியஸ் எவ்வளவு வேணுமோ நீங்க கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு 10 நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு இங்க ரீஜென்ரேட்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதை கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துருங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே மினிமம், அதாவது மேக்சிமமே வந்து 10 எம்எத்துக்கு கீழே தான் இருக்கு இதோட ரேடியஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் நம்ம ரேடியஸ் எவ்வளவு பெரிய பால் கட்டர் போடலாங்கிறது தான் இதோட கணக்கு. இப்போ 10 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரேடியஸ் வந்து 10க்கு கீழே தான் இருக்கு இங்க உள்ளது. இது 10 விட எதுவுமே பெருசா இல்லைன்னு அப்ப அர்த்தம். அப்ப நீங்க வந்து 10 பாலுக்கு இன்னும் கீழே நீங்க வரணும் மேக்ஸிமம் ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ நான் 5ன்னு கொடுத்து பாக்குறேன் அப்படின்னா, இப்போ 5ல கொடுத்தீங்க அப்படின்னா வச்சுங்க, இங்க உங்களுக்கு ரேடியஸே வரல, தெரியுதா, இங்க ரேடியஸே வரல. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 5 பாலை போட்டீங்கன்னா அந்த ரேடியஸ் இல்ல. அப்ப அதோட ரேடியஸ் வந்து 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6க்கும் எடுத்துக்கல. ஸோ 7 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வருது. அப்ப இதோட ரேடியஸ் வந்து 7க்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 7 வருது. அப்ப நம்ம வந்து ஒரு 6 பாலோ இல்ல அதுக்கு மேல உள்ள பால்ஸே நம்ம யூஸ் பண்ணி கூட இந்த இடத்துல ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அப்ப இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ வந்து டைனமிக் வச்சு அந்த இடத்துல நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் தெரியும், 6.3 இருக்கு. ஸோ 6.3 தான் அப்போ மினிமம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து 6 பால் வச்சு நம்ம இதோட ரேடியஸை மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு அடுத்து இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து எவ்வளவு இருக்கு, அதாவது மினிமம் ரேடியஸ் ஒயிட் கலர்ல இங்க இருக்கும். அதாவது அந்த 6க்கு கீழே ஏதாவது இருந்தது அப்படின்னா, 7க்கு கீழே ஏதாவது ரேடியஸ் இருந்ததுன்னா இங்க எதுவும் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஹைலைட் ஆகல. இது பிளாட் என்னன்னா இந்த பிளாட் ஏரியா பொசிஷன் அப்படியே உங்களுக்கு கிரீன் கலர்ல காட்டி கொடுக்கும். அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கிற பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல காட்டி கொடுக்கும். மினிமம் டிடெக்டர், அதாவது இந்த ஷாப்ல உங்களுக்கு வந்து மினிமம் ரேடியஸ் வந்து 4.7 இருக்கு, மேக்ஸிமம் அப்ப 7 இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்துருக்கு. அப்ப நீங்க எடுக்கிற பால் வந்து இந்த 4க்கும் 7க்கும் உள்ள மினிமமான ஒரு கட்டரை சூஸ் பண்ணி நம்ம இதோட ரேடியஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பால் கட்டர் எடுக்கிறதுக்கு இந்த கர்வேச்சர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் ஆங்கிள். ஓகேவா, டிராஃப்டிங் ஆங்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இதுல டிராஃப்டிங் ஆங்கிள் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப் வியூ சூஸ் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேனும் டாப்ல இருக்கணும். மவுஸை பாருங்க, இந்த இடத்துல டாப் பிளேன்ல இருக்கணும். ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னா வச்சுங்களா, நம்ம வரையும் போது மிஷினிங் பண்ணும்போது டாப் வியூல இருந்து தான் நம்ம வந்து மில்லிங் பண்ணணும். அப்ப டாப்ல இருந்து நம்ம வரையும் போது எதெல்லாம் என்னால வரைய முடியும், அதாவது மிஷினிங் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல டாப்ல வச்சுட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க பாசிட்டிவ் ஆங்கிள் நான் வந்து ஒரு 0ல இருந்து மேக்ஸிமம் ஆங்கிள் ஒரு 2 டிகிரி உள்ளதுல எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி ரீஜெனரேட் பண்றேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். கண்டிங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆங்கிள் ஒரு எல்லோ, ஓகேவா, ஒரு லைட் எல்லோல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களால 2 டிகிரிக்கு உள்ள எதெல்லாம் இங்க இருக்குன்னா இது இருக்கு பாருங்க, இதெல்லாம் உங்களால மிஷினிங் பண்ண முடியும். மினிமம் வந்து இந்த ப்ளூ கலர்ல உள்ள எல்லாத்தையுமே மிஷினிங் பண்ணிடலாம். இந்த ரேஞ்ச் வரையும் தான் மிஷினிங் பண்ண முடியும் 2 டிகிரிக்கு உள்ளது. இந்த ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் மிஷினிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டிராஃப்ட். இதெல்லாம் பாசிட்டிவ் டிராஃப்ட். பாசிட்டிவ் டிராஃப்டா நம்மளால மிஷினிங் பண்ணிடலாம். நெகட்டிவ் டிராஃப்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து 2 டிகிரிக்கு, அதாவது 0க்கு மைனஸ்ல இருக்கும், மைனஸ் சம்திங் வேல்யூல டிகிரில இருக்கும். இதெல்லாம் டாப் வியூல இருந்து நம்ம மிஷினிங்ல இருந்து பார்த்தோம்னா தெரியாது, தெரியுதா தெரியாது. அப்போ நம்ம மிஷினிங் பண்ண முடியாதுங்கிறத உங்களுக்கு இதுலயே நம்ம பாத்துக்கலாம். எந்தெந்த ரீஜன்லாம் மிஷினிங் பண்ணலாம், எந்தெந்த ரீஜன்லாம் மிஷினிங் பண்ண முடியாது 3 ஆக்சிஸ் மில்லிங்ல அப்படிங்கறத நம்ம இதுல ஒர்க் பண்ணி இந்த டிராஃப்டிங் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க அனலைஸ். இனி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பேலன்ஸ் வயர் ஃப்ரேம்ல விட்டு இருக்கிற இந்த ரெக்டாங்கிள்ஸ், பிளைன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்க்யூ.